எங்க வீதி இரண்டு அம்மா குப்பைக்கு இருந்து இந்த புளிப்பழத்தை எடுத்து சாப்பிடுறா. அம்மா இவ போய் சொல்றா. நான் எடுத்து பார்த்து வீட்டுக்கு பூச்சியா நம்ம இருந்து கக்காண்டு எறிஞ்சிட்டேன். இங்க பாத்தீங்களே புளிப்பழம் இல்ல கேளு, புளியம்பழம். சொல்லுங்க புளியம்பழம். அவ்வளவு எங்க புளிய மரத்தை கண்டதானே? அதுதான் எங்க அது கண்டது. இங்க வாங்க, உங்களுக்கு இங்க எல்லாம் பிடிச்சு மாமி அங்க எங்க புளியம்பழம் இருக்கு, ஆப்பிள் பழமும் முந்திரிய பழத்தையும் சாப்பிட்டதில் அதுவும் அதற்கு சாப்பிட மாட்டா அழுத்து போயிருக்குங்களே. அதில் கண்டதும் புளியம்பழம் வித்தியாசமே நினைச்சுட்டாங்க. வாணி அப்பா அம்மாவோட நிக்கிறீங்களே, விட்டுட்டு போறோம். முந்திரிய பழமா இது அதனால இப்ப குழப்பணியை அடிக்கிறீங்க. ரெண்டு பேரும் விட்டுட்டு போ. அப்பாட்ட அடி வாங்குற அப்ப கதை நிக்கட்டும் அப்பமா இல்லைங்க அப்பமா. சரி கதையை விட்டுட்டு போவோம் அக்கா. என்ன அக்கா விட்டுட்டு போவோமே. போமா அது சரியம்மா. அப்போ ஒருத்தி நானும் பாக்குறேன் வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளையோட வேலை செய்து கொண்டு தெரியுது. அதாலும் யாரு அம்பச்சங்கட முந்தி இந்த வேலி அடைக்கு வர்றான். அவங்க வீட்டு வாசல் படி வந்தாலே நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விடுறீங்களே. இப்ப வீடு வாசல் எல்லாம் போய் அதுதானே ராசா இப்ப எல்லாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு தக்கன ஒரு நாள் புள்ள நான் வீட்டுல வேறு சொன்று கேட்க தலையை சுத்தி மயங்கி விழுந்துட்டேன். அப்போ தம்பன்ற மோன மொழி முட்டை புறவு ஒத்த வந்தவ ட்ரான் விழுந்தவ கண்டு அவங்க ஜன்னலால பார்த்துட்டு என்ன ஓட்டோ பிடிச்சி தூக்கி கொண்டு போயாச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போனதுல இருந்து நான் உயிர் தப்பி இருக்கிறேன். இப்போ இதுகள் ஒன்று பார்க்குறேன் ராதாபி. அண்டையில இருந்து அவங்களாம் எனக்கு கையுதவி மாதிரி. அது நான் தம்பி இன்றைக்கு அதுகள் இருந்த நான் பார்க்காம இருந்ததாலான்டாக்கா நான் இன்றைக்கு உயிர் தப்பி இருக்கிறேன். நீங்களும் இப்ப என்னட்ட வந்திருக்கிறீங்களா? என்ன அது ராதாஜி என்னென்று சொல்றது உங்களுக்கு என்ன தெரியா போகுது? சாதி என்று சொன்னால் மனுஷரை அந்த காலங்களில் பிரித்து ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்து அவைகளுக்கு ஒவ்வொரு பேர்களையும் வச்சு அந்த பேர்களுக்கு ஒரு அவைகளுக்கு ஒரு வேலைகளையும் கொடுத்து பிரித்து வச்சுக்கணும். ஏன் தான் இப்படி பிரித்து வச்சு அந்த நாளையில் இப்படி செய்கிற வந்து இப்போ நினச்சா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. மனுஷரை ஆளுற மாதிரி தான் அதை செய்திருக்கணும். அம்மா அது சரியான நீங்களே இங்கே இருந்து கஷ்டப்படுறீங்க. என்னோட ஜெர்மனியில் வந்தாங்க சந்தோஷமாக இருக்கலாம், அல்லடா டாசனோட போய் கனடாவில் இருக்கலாம். உங்களுக்கு ஏன் இவ்வளவு இதுகளை வச்சு கட்டி ஆண்டு கொண்டு இதுகளை யாருக்கும் கொடுத்துட்டு அங்கால பக்கம் வந்து சேரலாமே. உங்களைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். வேறுங்க என்ன விஷயம் என்றால் பிள்ளையார் உங்களோட தம்பியாவியால் அடுத்த கிழமை ஜெர்மனிக்கு போய் நிற்கணும். அதுதான் ராசாத்து இந்த பாஸ் இந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு தெரியாது தானே. அதுதான் உங்களை கூப்பிட்டேன் நான் என்னென்று கேட்போம். நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் செய்வீனா? அங்கே வந்து கியூவில் நிற்கணும் பிள்ளையா இல்லாட்டால் வெளிநாட்டில் இருந்து வந்த சலுகையில இருந்து இருக்கும். வெளிநாடு உள்நாடு அங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க. ஓமாம் நான் வந்தேன்டே புரிஞ்சு கொண்டேன். சும்மா பாடியா கேட்டு பார்த்தேன். தம்பி இது யாருன்னு தெரியுமே? அப்போ தெரியல. இதுதான் கிராம மாசத்து கடைக்குட்டி. அம்மா என்னோட படிச்ச ரவின்ற தங்கச்சி. என்னோட படிச்சான் தானே ராவ் மாஸ்டர் கமான் ரவி. ரவி இந்த தங்கச்சி தான். அவனி பங்கு அவன்
அவங்க எல்லாம் கனடா போய் தம்பி ஆறு அறிவா போச்சு இந்த படிக்க தான் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் கொண்டு இயக்கத்துல சேர்ந்து அது எல்லாம் கனடாவில் கனடா போயிட்டு ஏன் பிள்ளை நீங்க கனடாவுக்கு போகலாம் ஒரு இடம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சு இந்த மாதிரி எதிர்காலத்தை அமைக்கலாம். வெளிநாட்டுக்கு போனாக்களை கிடைக்கிற மரியாதை எனக்கு தெரியும் தானே. கனடாக்கு போன அப்பா அம்மா இங்க வர விரும்பியும் வரைய முடியாம நிக்கிறான். ஏன் அவன் கனடா பிடிக்க இல்லையோ? வெளிநாட்டுல எங்களுடைய அக்கௌண்ட் அடிமை வாழ்க்கை எனக்கு பிடிக்கலையாக்கும். இங்க சுதந்திரத்துக்கும் உரிமைக்கும் உயிர் அப்படின்னா அங்க தமிழட்டு சுதந்திரத்தையும் மானத்தையும் பணத்துக்கு விற்கினர். முந்தி ஜெர்மனியில் ஜூதர்கள் அடிச்ச மாதிரி ஓ அப்படி அடிச்சாதான் அவருக்கு எங்களோட தாய்நாட்டின் அருமை தெரியும். போதும் தங்கச்சிமே, என்ன நினைச்சு நானே வெக்கப்படுறேன். இந்த சின்ன வயதுல உங்களுக்கு இப்போ அறிவை பார்த்தா, உங்களுக்கு இப்போ நாட்டு பெற்ற பார்த்தா உங்களுக்கு சிலையே வைக்கலாம். நீங்க ஒன்றும் எங்களுக்கு சிலை வைக்க வேண்டாம். சில நேரம் நாங்களே சிலையே ஆயிடுவோம். அடுத்த முறை நீங்க லீவுக்கு வந்து வேடிக்கை பாருங்க. சரி நாங்க போறோம். இந்த புள்ளைய சொல்லி போட்டு போன பசனத்தை பாத்தியா? ஓ எனக்கும் அதான் உண்டுமா விளங்கையில சொல்லி போட்டு போகுது. அன்றைக்கு போய் பாத்தியல் இந்த மாவீரர். ஓ அதுக்குள்ள தாங்களும் அதே மாதிரி வந்து சொல்லாம சொல்லி போட்டு போகுது. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற மனோ வைராக்கியமும் உறுதியும் இந்த சின்ன வயதுல பாத்தீங்களேம்மா. ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையே எப்படித்தான் கடவுள் தீர்க்க போறாரு. வாணி அங்க போயிட்டியா நீங்க? எனக்கு தெரியும், இங்க வாங்க ஒரேடியா. சாப்பிடுங்க கொஞ்சம். சாக்லேட்டோ? அது என்ன சாக்லேட்டு? சாக்லேட் இல்ல கட்லெட். ஒருக்கா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஒருக்கா. சாப்பிடுங்க ஒட்டுக்கா ஒட்டுக்கா. பதியல்ல பிள்ளைகளுக்கு சாப்பிடுங்க. அப்பம்மா எனக்கு நொங்கு போடி தாருங்கடா. நொங்கு மாமா வேற பிடிக்கி தரலாம். சாப்பிடுங்க நீங்கள். நீ சாப்பிடமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நொங்கு போட்டி தருவேன். பங்கருக்கு பவுலிங்க ஓடு மூடு. நீங்கள் பார்க்க பயந்துருவீங்க. ஓடுங்க. பார்க்கக்கூடாது நீங்கள். சரியா போயிட ஓடுங்க. மாமி புள்ளியலங்க அதுகள் பங்கருக்கு ஒழிச்சு நிற்குது. அவங்களுக்கு தானே போறாங்க. டவுன் பக்கம் போறாங்க போல. பயப்படுவாள் சின்னவள். என்னப்பா வெளியே விடுற மாதிரி இந்த ஓட்ட முடியும். நீங்களப்பா சிரிச்சு கொண்டு பாருங்க. நான் எவ்வளவு பதறி போய் ஓடி நான் தெரியுமே. இந்த பிள்ளைகள என்ன மாதிரி வந்து கண்டுறாங்க. அவங்களுக்கு என்னண்டா தம்பி, அவங்க மோடிக்க வாக்க நிற்குது தம்பி. சாப்பிட்டுச்சுமா சாப்பிட்டு மாட்டேன். பெண்கியாக்கு அது என் பங்கரக்க ஒழிக்க விட்டு நான் அங்கே நிற்கிறேன் போல. அவள் சின்னவள மேலாண்டு உடம்பு பூச்சுவோம் இல்லையாண்டு 3 நாளா அந்த புள்ளி மேல் கடிக்குதான்னு சொல்லி அந்த டாக்டர் வாணி என்னண்டா தம்பி, லண்டன்ல இருந்து ஒரு பொம்பளை டாக்டர் வந்திருக்கிறான். நல்ல குணமானவன். அந்த பொடியனம் ஏதோ இன்ஜினியராம். நல்ல அமைதியான குடும்பம் உண்டே அப்படின்ற அவருக்கா காட்டு வந்தாரு. கண்ணு டாக்டரோட காட்டியம்மா தஞ்சனம் பிரச்சனை கொண்டு ஃப்ராங்க்ஃபர்ட்ல காட்டுவோம். இல்லைப்பா ஆகல மேலாம இருக்கு போற டாக்டர் சொல்லி அதை கொஞ்சம் எதுவும் கொண்டே காட்டுவோம். நல்ல டாக்டர் நல்ல டாக்டர் பொம்பளை காட்டுவேன். நான்
என்ன செய்வோம் உன்னை காட்டு அப்படின்றத காட்டி பார்ப்போம். காட்டுவாங்க என்னப்பா வந்த உடனே ட்ரெயின் போட்டு போகணும்னு நீங்கள் இப்போ கிழமை கணக்கா இங்கே நிற்கிற யோசனை போல கிடக்கு என்ன? இதை 2 பேரும் தான் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வர மாட்டேன்னு நிற்கணும். அவன் தங்கச்சி நொங்கு குடிச்ச அருமை வந்துட்டுது, நொங்கு குடிச்ச ஆசை வந்துட்டுது. அதுல தங்கட இதே மறந்து நிக்கணும். இல்லை மேம் ஆகணும். இவ போய் நாவல் பழம் புடுங்குறதுக்காக போய் அந்த முள்ளு கம்பியில போய் போய் சொல்றா சட்டம் கிழிஞ்சது பாப்போம் அவ என்னை தள்ளி விட்டவ போய் சொல்ல மாட்டேன். நான் சொன்னானே உன்னை 10 வழியை திரிய வேண்டாம்னு சொல்லி 2 பேரும் தள்ளி விட்டேன் நீங்கள். அதில் இப்படி ஒரு பெரிய இடத்த கண்டோன்னே சந்தோஷமா இருக்குது. அதுகள் அங்கே ஒரு மூலைக்க பதுங்கி கிடக்கிறதுகள் இங்க வந்து இந்த பிறந்த வெடிய கண்டோன்னா ஆசைதான் பிள்ளை. அம்மா நொங்கு அண்டைக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அம்மா எனக்கு அம்மா நொங்கு குடிக்க ஆசையா இருக்கு. சின்ன வயசுல பிடிக்காது. ஒரு மாணிக்கம் வந்தால் அம்மா எனக்கு ஒரு கிலோ வெட்டி வைங்க. அவன் பிறட்ட பிள்ளைகளை ஆசைப்படுது வெட்டி கொடுக்கத்தான் வேணும். எனக்கும் இருக்கா டாக்டர்கிட்ட போவோம் பாருங்க. சரியா கொண்டு காட்டி கொண்டு வருவோம். என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ என்ன விடாதீங்க போங்கோ. என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ. என்னில் ஒரு பிரியோசனம் இல்லை, என்ன விடுங்கோ. அப்படி ஒரு சொல்லாது, அப்படி ஒரு சொல்லாது. டாக்டர் என்ன விடுங்க டாக்டர். என்னில் ஒரு பிரியோசனம் இல்லை டாக்டர், விடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் என்ன விடுங்க. விடுங்கோ என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ. தண்ணி எடுத்தோம் என்ன விடுங்கோ ப்ளீஸ். என்னில் ஒரு பிரயோசனம் இல்லை ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் விடுங்க. என்ன ஏன் இந்த மருந்து மருந்துகளை வீணாக்குறீங்க? நீங்க பேசாம இருங்க. மருந்து தட்டுப்பாடு நேரத்தில் ஏன் இப்படி அருமந்து மருந்துகளை வீணாக்குறீங்க? விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் விடுங்கோ. இருங்க பிள்ளை எல்லாம்
விடுங்கோ. என்ன விடுங்கோ ப்ளீஸ். பொறுத்துக்கா பொறு. என்ன விடுங்கோ பொறுத்துக்கா. வாங்க அம்மா. வெளியால ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டு போட்டாக்குது. திடீர்னு ஏன்னா சொல்லி 2 வந்துட்டு நான் அப்படியா? ஓ செல் விழுந்தான்னு சொல்லி அது கால் உடஞ்சிட்டு வந்து நான் இது எங்க மகனும் மருமகனும் வந்திருக்கிறேன் ஜெர்மனில இருந்து. அதான் பிள்ளை சுவம் இல்லை அதான் கல்யாணியே நீ தவறியே ரெண்டு பிள்ளைகளும் அந்த இடத்த வாக்கு சொல்ல. வாங்க வாங்க படி வாங்க வாங்க அம்மாவுக்கு வேலை சந்தோஷமாகும். மகன் மேல தீர பிள்ளைகளா கண்டது. இப்போ பாப்பேன் இருந்தேன்னா இப்பதானே வந்திருக்கிறேன் பிள்ளைய. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனில வந்திருக்கீங்க. 10 வருஷம் போய் அதான் வந்திருக்கோம். ஒரு தரம் நான் அம்மாவுக்கு சுவாமிலேருந்து குழம்புக்கு வந்தனாங்க எங்க மாமியை பார்த்துட்டு போவோம்னு வந்தது. இவர் அம்மா பார்க்கணும் ஒரே பிடிக்கா இருந்து வந்து சேர்ந்துட்டோம். சரி அங்க போனதுக்கு அப்புறம் தானே ஒரு நேரம் தவிர வந்துட்டீங்க. நீ போச்சு கூப்பிடுறேன். சிவா இங்க வாங்க. இது அம்மாட்ட மகன் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறார். இவன் என்னோட வந்து படிச்சவ என்ன நாங்க ஒரே கிளாஸ்மேட். எல்லாம் பாடுவாங்க. இப்ப நாங்க அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறா. எனக்கு அடையாளம் தெரியல. எல்லாம் பாடுவாங்க. இப்ப சரியான வித்தியாசமால் முந்தின பொக்ட் எல்லாம் படி இப்ப சரியான மாதிரி கையெல்லாம் வளர்த்தாச்சுது. இப்போ நாசி பிரச்சனை இருக்கா ஜெர்மன்ல? ஓ டெக்கடை பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு எல்லா இடமும் பிரச்சனை தானே இப்போ உலகத்தில். உங்களுக்காக நாங்கள் எல்லாம் லண்டனை விட்டுட்டு வந்து இங்கே இருக்கோம். தண்ணியை குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கலாம். லண்டன்ல எத்தனை வருஷம் வந்தீங்க? 5 வருஷமா இருக்கிறாங்க. அதோட இங்க எத்தனை பேர் இவ்வளவு மருத்துவ வசதி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். என்ன அதுகளுக்கு எல்லாம் பாக்குறத நாங்க தான் பார்க்கணும். நாங்க படிச்ச படிப்பு எல்லாம் இங்க பட்டம் எல்லாம் எடுத்துட்டு அங்க வெளிநாட்டுல போய் எல்லாருக்கும் சேவை செய்யறாண்டா இங்க உள்ளவே யார் பாக்குறோம். சரி ஆனா நீங்க எடுத்த முடிவு நல்லா இருக்கு. ஆனா இங்க எந்தெந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியா என்ன அதை எனக்கு தானே பயமா இருக்கு. அது எல்லாம் நினைச்சா வாழையில அது என்ன எப்பவும் நாங்கள் 6 லைன்ஸ் ஆகும் 100 லைன்ஸ் ஆகும் இப்படி துணிஞ்சு வந்துட்டு அந்த நேரம் நல்ல ஒரு துணிவு தான். மனசுல ஒரு வைராக்கியம் வந்துட்டோம். சேவை செய்யறோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்போ யார் இங்க இருந்து போய் அங்கால செய்யறோம்ன்ற பயமா இருக்கு. நான் உங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இவ்வளவு துணிவா நீங்களே இருக்கிறீங்க. ஆனால் யூரோப்பில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறோம்னு தெரிஞ்சுன்னா கஷ்டம். உங்களுக்காலே 3 கிழமை இருக்கலாம் இருக்குது. மனசுல ஒரு இது வந்துட்டா இருக்கலாம். என்ன நீங்கள் அப்படி நினைச்சிட்டு இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டிலேயே வாழோடு நினைச்சு கொண்டு இருந்தா அப்படித்தான் வாழ போகணும். 2 இல்லை என்ன இங்கேத்த நிலைமையை நினைச்சுதான் எல்லாரும் தங்களோட உயிருக்காதானே பயப்படுங்க வழியா எல்லாருக்கும் இங்கேத்த நினைவு தான். காசை உழைக்கணும் வேலைக்கு போயிடும் வேலை ரெண்டு மிஷின் வாக்கதான் அங்க இங்க இருந்தாலும் இந்த புள்ளியோட இங்க எங்கட தமிழை காய்ச்சி கொண்டு இருக்கவே அங்க அவங்கட பாசையும் காய்ச்சி கொண்டு. தம்பி வந்தால வேலை விட்டு போட்டு மாறி மாறி காய்ச்சோண்டு இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி காட்டுவோம் மண்டல கனால சந்திச்சிருக்கணும். வாக்குதான் வந்த நாளுக்கும் மேலே கடிக்கிறதும் கொஞ்சம் தடிச்சு போச்சு. சும்மா இருக்கா காட்டுவோம் தான் கொண்டு வந்த நாங்கள் இருக்கா பேர். சரி காட்டு வேண்டிட்டு பிள்ளைக்கு என்ன பேர்? சரி வா. புல்லுக்குள்ள விளையாடுனீங்களோ? மூச்சு நல்லா போடுங்க. தமிழ் ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களோ ஜெர்மனியில? தமிழ் எல்லாம் வாசிக்க தெரியுமோ? கொஞ்சம் வாசிப்பீங்க. என்ன பிள்ளைகள் நல்லா தமிழ்
ஆண்டி பாப்பா இருக்குமா திருப்பமா பையன் அதெல்லாம் நோமல் அதில் சும்மா தெரியாது இங்கே வந்து வெதர் சேஞ்சுக்கு சும்மா சாடியாக அலர்ஜினா இருக்குது நான் க்ரீம் ஒன்று தரேன் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை பூசுங்க ஏதாவது தண்ணிக்காக நம்ம என்ன இருக்குது தண்ணிகள் நீங்கள் வாங்க வெளிநாட்டில் நீ எவ்வளோ இதாக இருக்கிறது தானே இங்கே நீ கொஞ்சம் இதாக இருக்குங்க நல்லா கொதிக்க வச்சு நல்லா தண்ணி வச்சு குடிக்க கொடுங்க ஓகே என்ன திடீர்னு வரந்துக்கிறீங்க நீங்க சாப்பிட்டு போங்க 2 நாளைக்கு உங்களுக்கு கைவிட்டாலே இன்னைக்கு ஓ தெரியாது பிள்ளைகளோட ரத்தம் கலந்தெல்லாம் பார்த்தா சாப்பிட மேடம் வராது சரி இன்னொரு நாளைக்கு வாங்க அம்மா கூட்டிட்டு வாங்க ஒரு நாளைக்கு அப்புறம் பிள்ளையா கண்ட சந்தோஷத்துல எங்களை மறந்துடாதோ சரியா சரி சரி போயிட்டு சரி போயிட்டு வாங்க போகணும் வந்து வெளியே ஆறுதல பண்ணி புதுநகராங்க கலைக்கத்தானே வேணும் ரோட்ல லைட் இல்ல ஓ சரி இந்த பள்ளியில லைட் இல்ல ரோட்ல என்ன உங்களுக்கு லைட் கிடைக்குது அது வந்து நாங்க இந்த ஆபரேஷன் செய்யறதானே அதுக்காக இந்த பிள்ளைகள ஜெனரேட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுல தான் இந்த இது இல்லாட்டியே சரி போடுவாங்க அதை நீங்க 2 நேரம் இங்க வெளில போட்டு விடுங்க நான் சொல்றேன் நீங்க போயிட்டு அடுத்த முறை வாங்க சந்திப்போம் சரி ஓகே போகல வாங்க சரியா போயிட்டு வா ஆறுதலா வந்து அப்படிதாங்க சரியா சும்மா இதமா இருக்கு பெயின் பாப்போம் அம்மா விடுங்க சும்மா இடமா இருக்கா இந்த பக்கம் திரும்புங்க இருக்கா பார்ப்போம் இருக்கா கொஞ்சம் நேரம் இப்ப பெரிய பெரிய பெயின் மாதிரி கிடக்கு நான் போற விட்டு கேட்ட நினைக்கிறேன் என்ன செய்கிறீர்கள் பிள்ளைகள் உடம்புங்க சாப்பிட ஏப்பா, மாமி அப்போ பக்கம் கூப்பிடுறா வந்து சாப்பிடுங்க உடம்புங்க என்ன இந்த புத்தகம் பார்த்துட்டு இருக்கீங்க கூதமே ஓமாப்பா இது குமுதம் தான் 12 வருஷத்துக்கு முதல் வாங்கின புத்தகம் இப்போ வாசி கொண்டும் இல்லை தேடி பாத்திரத்துல இது கிடந்தது இதில் என்ன பாடியன்னு சொன்னா மாத்தளை சாமியாரை பற்றி நல்லா எழுதி கிடந்தது இந்த புத்தகம் வாணிக்க முடியப்பா ஏன்னா டாக்டர்கிட்ட கொண்டு க்ரீம் இல்லை பண்ணி கொடுத்துனாங்க இப்போ அப்படி இருக்கு எனக்கு ராத்திரி கொஞ்சம் க்ரீம் போட்டு தடவி விட்டாலும் எனக்கு போய் பார்ப்போம் உங்களுக்கு போவோம் சாப்பிட்றது அவ்வளோ எழுப்பி கொண்டு வரேன் சாப்பாடு கொடுப்போம் சரி தலையை கட்டி போட்டு சாப்பிடுவோன்னு சாப்பாடு கௌரி வாணிய வாணியை கூட்டிட்டு வரேன் இல்லை அவருடைய சாப்பிடுவோம் வாணி வாணி வாங்கோ அப்பமா தோசை வாங்கி இப்போ எப்படி வாணிக்கு சுவாமி கொஞ்சம் சரி இப்போ சாப்பிடுங்க நான் சுவம் பண்ணுறேன்
உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் போடுதா? இல்லை இருக்கு சம்பளம். அம்மா நல்லா தோசை சொல்லிட்டு சம்பளம் வேலை செய்யுங்களா? மாமிக்கு கவலையா இருக்கு, நாளைக்கு நீங்க போறீங்களான்னு பேசாம யோசிச்சு கொண்டு கொஞ்சம் சுகமா இருக்கு என்ன. சரி சாப்பிட்டுட்டு மாமி யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். மாமி சாப்பிட்டுட்டீங்களா? மாமி நான் பிறகு சாப்பிட்றேன். நாளைக்கு பயணம் நீங்கள் அதை எனக்கு கேட்க எனக்கு கவலையாக கிடக்கு. நீங்கள் நாளைக்கு போடுங்கள் பிள்ளைய. எனக்கு இந்த குஞ்சுகளை பார்க்கத்தான் கவலையாக கிடக்கு. என்னை விட்டுட்டு போயிடுங்கள். அப்பா அம்மாவோட நிற்கிறீங்களே அம்மா? ஓ நான் நிற்பேன். நானும் தான். ஐயோ இந்த குஞ்சுகள் நிற்கிறேன்னு சொல்ல எவ்வளவு சந்தோஷமாக கிடக்கு பிள்ளை. நான் அப்பா அம்மாவோட தான் நிற்பேன். நானும் தான். அப்பா அம்மாவோட நிற்க போறீங்களோ? இது எங்க நிக்க போய் நம்ம ஓமண்டு இப்ப நிக்கிறேன்னு சொல்லினா இந்த சாமான்களும் இந்த விலை கேட்க இந்த பொம்மைகளும் அடிக்கடி இந்த ஓட்டம் ஓடி திரிகிறோம். இந்த பொம்மை இதுக்குள்ள ஆச்சரியமா இவ்வளவு எங்க விட கடிதம் போட போறாள். இவ்வளவு தமிழ் படிக்கிறான்னு சொன்னா வேப்பண்ண முடிச்ச மாதிரி கலை கடிதம் போடுவீங்களோ? ஓ நான் தமிழ் கிளாஸுக்கு போய் நல்லா தமிழ் படிச்சு நான் கடிதம் போடுவேன் அப்பா அம்மாவுக்கு. அது சரி கலை, இங்கேயே நிக்க போறேன். ஓ நான் இங்கே தான் நிற்க போகிறேன். இங்கேண்டா நாங்கள் மண்ணுக்கு எல்லாம் விளையாடலாம், எல்லாம் செய்யலாம். அங்கேண்டா ஒரே நாங்கள் வெளியாலையும் போகக்கூடாது, உள்ளுக்கு தான் நிற்கணும். இங்கேண்டா நாங்கள் மரத்துல எல்லாம் ஏறி இது ஸ்பீட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு பெருசா. அப்பா அங்கே வெளியால விடாம நடுவலும் கதவை பூட்டி போட்டு போடுவேன். நாங்கள் நடுவில் இருந்து டிவி பார்க்கணும். நாங்கள் ஒரு இடம் போகக்கூடாது. இப்போ அங்கே குளிர், இங்கேனா நல்ல வாமா இருக்கும். நான் இங்கே தான் நிற்க போறேன். இந்த குஞ்சு பிள்ளைகள் இந்த பிள்ளையாள் இந்த குஞ்சு சொல்றதெல்லாம் உண்மையா தம்பி? இடத்துக்கு தக்க மாதிரி விவசாயம் போடணும். யானை அங்கே குளிர் வெளியில போயிடாது. இனி அக்கம் பக்கத்தில் வீட்டில் இங்கே எங்களோட தமிழாக்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஜமங்காரன் புறங்காரன் அவன் நாடு எல்லாம் கலந்து இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சின்ன பிள்ளைன்னு ஒரு பேர் மாலதியும் சின்ன அவளோட விளையாடி இப்படி வாட்டு பத்து போடாது. அங்கேண்டா வட்ட பிள்ளைகள் எல்லாம் வெளியால போனா அப்ப எங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பேன். அது அந்த ரூம் இப்படி இருக்கும். நாங்க அதுக்குள்ளதான் இருக்கணும் நடுவணும். இங்கேண்டா அப்பா அம்மா நாங்க என்ன குழப்படி செஞ்சாலும் அப்பா அம்மா பேச மாட்டா. அங்கேண்டா அப்பா அம்மா எல்லாம் பேசணும். மாணி நீங்க என்ன மாதிரி அப்பா அம்மாவோட நிக்க போறீங்களோ ஏமனை போக போறீங்களோ? அப்பா அம்மா நானும் தான் இங்க நிக்க போறேன். நான் படுத்தால் சாப்பாடு சீக்கினால் நீங்க எனக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லுவீங்க. நீங்க அச்சா அப்பா அம்மா. அச்சா அப்பா அம்மாவோ? அப்ப சரி, இவ ரெண்டு பேரும் கௌரி நாங்க விட்டுட்டு நாங்க ஜெர்மனிக்கு போன நாளைக்கு. அப்ப நானும் தான் நீங்களும் நிக்கணும். நீங்களும் சேர்ந்து நிக்கணும். அப்பா அம்மா சொல்லுங்க. நீங்க அப்ப மாட இருங்கோ. நாங்க ரெண்டு பேரும் போய் உங்களுக்கு உழைச்சி அனுப்போம். நீங்க சாப்பிடுறது என்னண்டு நாங்க போய் காசு எல்லாம் உழைச்சி அனுப்புறோம். நீங்க அப்ப மாட இருங்கோ. இல்ல நீங்களும் நீங்க நில்லுங்க. நாங்க நின்றா நீங்களும் நிக்கணும். அப்ப ரெண்டு பேரும் அப்பா அம்மாவோட நில்லுங்கோ. அப்ப அம்மா அப்பாவும் நிக்கட்டுமே. அப்பா அம்மாவை அங்க போகணும், வேலை செய்ய வேணும். அது போகாம விடட்டும். நீங்க என்ன செய்யறதா? நீங்கள் போய் அப்பா அம்மா கடிதத்தை போடுங்க. அது என்ன நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கடிதம் போடுவீங்களா அப்பா அம்மாவுக்கு? ஓ நான் போடுவேன். நானும் தான். ஐயோ பிள்ளை 11 மணி ஆச்சு. குழம்புங்க சமைப்பான். நேரம் போறோம் தெரியல. வாங்க சமைப்பான். நீ என்ன செய்ய போறீ? நாளைக்கு காலமே ஓட்டோக்காரனும் சொல்லியாச்சு. என்ன காலமே அவன் வந்துடுவான். உடுப்பல் எல்லாத்தையும் தூக்கி எடுக்கும். பிள்ளைங்க உடுப்பல் உடுப்பு எல்லாத்தையும் என்ன ஒரு பேக் தானே. எங்க மாமியை கிட்டக்கமா தூள்களா எல்லாம் கண்டி கட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த பதில கொண்டு எல்லாம் சேர்த்து
கொஞ்சம் இதை விட்டுட்டு போவோமே. சரி எல்லாத்தையும் கொண்டு போங்க, கொண்டு போகலாம் தானே. அங்கே எல்லாம் வாங்கலாம் தானே. கொண்டு போகக்கூடியதை கொண்டு போவோம். நீங்க உங்களோட உடுப்புல என்ன எடுத்து துவைச்சல் காய போட்டுட்டீங்களோ? ஓ அதை மறைச்சு மினுக்கி விடும், நீ போட்டு வைங்க. எத்தனை மணிக்கு நாளைக்கு பிள்ளைன்னு இளம்பு? நாளைக்கு அம்மா காலையில் 4 மணிக்கு 10 மணித்தியாலும் பிரயாணம் செய்யணும். அங்கே இங்கே நேர வித்தியாசங்கள் 4 மணித்தியாலும் இருக்குது. அப்படி நாளை பின்னேறம் போல போய் சேர்ந்துருவோம். இதில் போய் அப்போ சும்மா கடிதத்தை போட்டால் காணுங்களுக்கு எங்களுக்கு அம்மா அங்கே போகணுமென்ற ஆசை, எங்களுக்கும் இங்கே இருக்கத்தான் ஆசை. இங்கேயும் நடக்கிற போராளிகளுக்கு தோல் கொடுத்து நிற்கிற ஆக்களையும் பார்க்க எங்களுக்கு எனக்கே வெக்கமாக இருக்கு. நானும் இந்த நாட்டில் இருந்து உதவி செய்யலாமல், நாங்கள் இப்போ அங்கும் இல்லாமல் இஞ்சும் இல்லாமல் ஒரு இடநடையில் நிற்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நிற்கிறோம். ஜெர்மனியிலும் நாசிஸ் பிரச்சனை கூடிக்கொண்டு வருது. அங்கே இருந்துட்டு கனடாவுக்கு போகலாம்னு யோசிச்சேன். நாங்கள் இனி கனடாவுக்கு போக மாட்டோம், இனி வர்றாண்டா சிலோனத்தான் பெறுவோம். எப்படியும் அங்கேயே போகணும். இன்றைக்கு ஒரு நாள் இந்த நாட்டின் நிலைமை சீராகிட்டுல இந்த பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நான் பழக்கி கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை நாட்டுக்கு பயன்படுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த போராளிகள் கஷ்டப்படுறதை பார்க்க எல்லாத்தையும் யோசிக்க கவலை தான். நம்ம நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் இருங்கோ. நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நிற்கிறோம். ஜெர்மனியிலும் நாசிஸ் பிரச்சனை கூடிக்கொண்டு வருது. அங்கே இருந்துட்டு கனடாவுக்கு போகலாம்னு யோசிச்சேன். நாங்கள் இனி கனடாவுக்கு போக மாட்டோம், இனி வர்றாண்டா சிலோனத்தான் பெறுவோம். ईश्वर पाद पंकजम्